மோடியை சந்திக்கிறார் ஸ்டாலின். திமுக பாஜக கூட்டணி உறுதி. இந்திய அரசியலில் மிகப்பெரிய பரபரப்பு. அதாவது தமிழ்நாடு, மேற்கு வங்கம் உள்ளிட்ட மாநிலங்களில் ஏற்பட்டுள்ள அரசியல் மாற்றங்களை பயன்படுத்தி பாஜக நாடாளுமன்றத்தில் தன்னுடைய பலத்தை அதிகரிக்கும் நடவடிக்கையில் இறங்கி உள்ளது. இதன் மூலம் பல முக்கியமான மசோதாக்களையும் கொண்டுவர பாஜக திட்டமிட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. மத்தியில் ஆளும் பிரதமர் மோடி தலைமையிலான என்டிஏ அரசு வரவிருக்கும் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் மிக முக்கியமான சில சட்டங்களை கொண்டுவர திட்டமிட்டுள்ளது. அதில் சில மசோதாக்களுக்கு 2/3 பெரும்பான்மை தேவைப்படும் சூழ்நிலையில் அதை பெறும் முயற்சியில் என்டிஏ இறங்கியுள்ளது. இதில் முதன்மையானது மேற்கு வங்க அரசியல் சூழல். அங்கு மம்தா பானர்ஜியின் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியில் பெரிய அளவில் அதிருப்தி நிலவுகிறது. அந்த கட்சியை சேர்ந்த 20 மக்களவை எம்பிக்கள் தனியாக பிடிந்து வந்து பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணிக்கு ஆதரவளிக்க தயாராக இருக்கிறார்கள். திரிணாமுல் காங்கிரசுக்கு மொத்தம் 29 எம்பிக்கள் உள்ளன. சட்டப்படி ஒரு கட்சியை உடைக்க 2/3 எம்பிக்கள் தேவை. அதாவது 20 எம்பிக்கள் இருந்தால் அவர்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட மாட்டார்கள். எனவே இவர்கள் மீது தகுதி நீக்கம் பாயாது. இந்த 20 எம்பிக்களும் மத்திய அமைச்சர் பூபேந்தர் யாதவ் இல்லத்தில் ஆலோசனை நடத்தியுள்ளனர். இவர்கள் ஆதரவு அளித்தால் மக்களவையில் என்டிஏவின் பலம் முதல் முறையாக 300ஐ தாண்டும். தமிழகத்தில் சமீபத்தில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக தோல்வியடைந்ததும் காங்கிரசுடனான அதன் கூட்டணியில் விரிசல் ஏற்பட்டுள்ளது. தேசிய அரசியலில் முக்கிய மாற்றமாக கருதப்பட்டும் வருகிறது. நடிகர் விஜயின் தமிழக வெட்டுக்கழகம் ஒரு புதிய சக்தியாக உருவெடுத்துள்ள நிலையில் திமுக தன்னுடைய அரசியல் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு மத்திய அரசுக்கு நிபந்தனை அடிப்படையிலான ஆதரவு வழங்க வாய்ப்புள்ளதாக தெரிய வருகிறது. திமுகவிடம் உள்ள 22 மக்களவை எம்பிக்களின் ஆதரவு கிடைத்தால் அது பாஜகவிற்கு மிகப்பெரிய பலமாக அமையும். இந்திய அரசியல் சாசனத்தில் திருத்தம் கொண்டு வர வேண்டுமென்றால் வெறுமென 51% பெரும்பான்மை போதாது. அவைக்கு வந்து வாக்களிப்பவர்களின் 2/3 உறுப்பினர்களின் ஆதரவு கட்டாயம். கடந்த ஏப்ரல் மாதம் தொகுதி மறுவடை மசோதா மற்றும் மகளிர் இடஒதுக்கீடு மசோதா ஆகியவை இந்த பெரும்பான்மை இல்லாத காரணத்தினால் தோல்வியடைந்தன. அப்போது அரசுக்கு 352 வாக்குகள் தேவைப்பட்ட நிலையில் 298 வாக்குகள் மட்டுமே கிடைத்தன. எனவே இந்த முறை எப்படியாவது அந்த இலக்கை எட்ட மோடி அரசு திட்டமிட்டுள்ளது. மக்களவையில் மொத்தம் 543 இடங்கள் உள்ளன. இதில் 3 இடங்கள் தற்போது காலியாக இருப்பதால் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை 540. 2/3 பெரும்பான்மைக்கு 360 இடங்கள் தேவைப்படுகிறது. தற்போதைய என்டிஏ பலம் 293ஆக உள்ள நிலையில் திரிணாமுல் அதிருப்தி எம்பிக்களை சேர்த்தால் 313ஆக உயரும். மேலும் நிபந்தனை அடிப்படையிலான ஆதரவு 22 திமுக எம்பிக்கள் ஆதரவு தெரிவித்தால் இந்த பலம் மொத்தம் 335ஆக உயரும். சிவசேனாவில் உள்ள உத்தவ் தாக்கரே அணியிலும் 9 எம்பிக்களில் 6 பேர் கட்சி தாவ இருப்பதாக கூறப்படுகிறது. அதுவும் நடந்தால் மொத்த ஆதரவு 341 ஆகும். இத்தோடு சிறிய கட்சிகள் மற்றும் சுயேட்சை எம்பிக்களின் ஆதரவையும் சேர்த்தால் இந்த எண்ணிக்கை 348 வரை செல்லும். இலக்கான 360ஐ எட்ட இன்னும் 12 எம்பிக்களின் ஆதரவு மட்டுமே தேவைப்படும். சில எம்பிக்களை வைத்து எதையும் பெற முடியும் என பாஜக நம்பி வருகிறது. மக்களவை மட்டுமின்றி மாநிலங்களவையும் பாஜக தன்னுடைய பலத்தை அதிகரித்தும் வருகிறது. மாநிலங்களவையில் 2/3 பெரும்பான்மைக்கு 164 இடங்கள் தேவை. தற்போது என்டிஏ 150 இடங்களை கடந்துவிட்டது. திரிணாமுல் காங்கிரஸ் எம்பிக்கள் சிலர் ராஜினாமா செய்துவிட்டு பாஜக சார்பில் மீண்டும் போட்டியிட்டு உள்ளே வர திட்டமிட்டுள்ளனர். திமுகவின் 8 மாநிலங்களவை எம்பிக்களின் ஆதரவு கிடைத்தால் அங்கேயும் பாஜக எளிதாக மசோதாக்களை நிறைவேற்றிவிடும். இதை கணக்கில் கொண்டு ஜூலை 3வது வாரத்தில் தொடங்க உள்ள மழைக்கால கூட்டத்தொடரின் முக்கிய மசோதாக்களை பாஜக கொண்டு வர உள்ளது. குறிப்பாக தொகுதி மறுவடை மசோதா, மகளிர் இடஒதுக்கீடு மசோதா, ஒரே நாடு ஒரே தேர்தல் ஆகிய மசோதாக்களை பாஜக கொண்டு வர திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. குறிப்பாக டெல்லியில் ஜூன் 8 நடைபெற்ற இந்தியா கூட்டணியின் ஆலோசனை கூட்டத்தில் பல மாநில கட்சிகள் காங்கிரஸ் கட்சியை கடுமையாக விமர்சித்தன. அந்த ஆலோசனை கூட்டத்தில் இறுதியில் கூட்டணியின் செயல்பாடுகள் குறித்த சுய பரிசோதனையும் 2 மாதங்களுக்கு ஒருமுறை கூடி பேசுவதற்கும் ஒரு ஒருங்கிணைப்பு குழுவை உருவாக்குவது என்றும் முடிவு செய்யப்பட்டது. இந்த கூட்டத்தில் 23 கட்சிகள் பங்கேற்றன. ஆனால் இந்தியா கூட்டணியின் பிரதான கட்சியான திமுகவும் ஆம் ஆத்மியும் இந்த கூட்டணியை புறக்கணித்தன. இந்தியா கூட்டணியில் திமுக இல்லாதது குறித்து இந்தியா கூட்டணி இருக்கும் கட்சிகள் கடுமையாக விமர்சனங்களை முன்வைத்து இருப்பதாக செய்திகள் வெளியாகி வந்தன. சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் மற்றும் ராஷ்டிரிய ஜனதா தளம் தலைவர் தேஜஸ்வி யாதவ் ஆகியோர் கூட்டத்தில் அது தொடர்பாக கேள்வி எழுப்பினார்கள்.
காங்கிரஸ் தான் கூட்டணியை ஒருங்கிணைத்து இணக்கமாக்கும் வகையில் செயல்பட வேண்டும். மாநில கட்சிகளுடன் போட்டி போடுவதை தவிர்க்க வேண்டும் என இந்தியா கூட்டணியின் பிராந்திய கட்சிகள் புருவம் சுருக்கிறார்கள். ஆலோசனை கூட்டம் தொடங்குவதற்கு முன்பே காங்கிரஸ் மீது இடதுசாரிகள், சமாஜ்வாதி கட்சி, ஆர்ஜேடி போன்ற கூட்டணி தலைவர்கள் கடும் அதிருப்தியில் இருந்தனர். காங்கிரஸ் கட்சி குறுகிய மனப்பான்மையுடன் செயல்படுகிறது, நாட்டின் மிகப்பெரிய எதிர்க்கட்சியாக அதற்குரிய பெருந்தன்மையை காட்டவில்லை என அகிலேஷ் யாதவ் விமர்சித்திருந்ததை மற்றையாளர்கள் சுட்டிக்காட்டினார்கள். அதேபோல கடந்த சட்டப்பேரவை தேர்தலின் போது காங்கிரஸ் கட்சி கூட்டணியின் வெற்றிகளை விட தனது சொந்த வெற்றியை அதிகரிப்பதிலே அதிக ஆர்வம் காட்டியதாக காங்கிரசுடன் நேரடியாக மாநிலங்களில் மோதும் கூட்டணி கட்சிகள் சாடினார்கள். குறிப்பாக இந்தியா கூட்டணியின் தலைமை என்பது எந்த மாநிலத்தில் எந்த கட்சி வலுவாக இருக்கிறதோ அதை பொறுத்து தான் தீர்மானிக்கப்பட வேண்டுமே தவிர அது எல்லா மாநிலங்களிலும் தானாகவே காங்கிரஸ் தலைமை பொறுப்பு சென்றுவிடக்கூடாது என்று பல தலைவர்கள் வலியுறுத்தியதாகவும் செய்திகள் வெளியாகி வந்தது. இந்த நிலையில்தான் எது எப்படி இருந்தாலும் திமுக தலைமை தற்போது பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்து விடலாம் என்ற முடிவெடுத்துள்ளதாக சொல்லப்படுகிறது. ஏனென்றால் காங்கிரஸ் கட்சியுடன் தாவேகா சேர்ந்துள்ளதால் இந்த முடிவு ஆலோசனை எடுத்து முடிவெடுக்கப்பட்டுள்ளது. பாஜகவும் இதற்கு முயற்சி செய்துள்ளது. விரைவில் பிரதமர் மோடி அவர்களை நேரில் சந்தித்து அதிகாரப்பூர்வமாக ஸ்டாலின் இதை உறுதிபட அதிகாரப்பூர்வமாக வெளியிடுவார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. இந்த ஒரு தகவல் தாவேகா தலைவரான விஜய் அவர்களையே பேரதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது. இந்த நிலையில்தான் அதிமுகவில் ஏற்பட்ட உட்கட்சி மோதலால் பல முக்கிய அமைச்சர்கள் தொடர்ந்து திமுகவிலும் விஜயின் தாவேகா கட்சியிலும் இணைந்து வருகிறார்கள். இதனால் இது பெரிய கட்சிகளுக்கே தொடர்ந்து ஆபத்தை ஏற்படுத்தும் வகையில் செயல்பட்டு வருகிறது. இதனால் எப்படியாவது தாவேகாவை வீழ்த்த வேண்டும் என்று திமுகவும் அதிமுகவும் தீவிரமாக தன்னுடைய அமைச்சர்களை வைத்து ஆலோசனையும் நடத்தி வருகிறார்கள். அதிலும் முக்கியமாக 2029 வருடம் நடக்கவிருக்கும் உள்ளாட்சி தேர்தலில் எப்படியாவது விஜயின் தாவேகாவை வீழ்த்தி திமுக ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்பதில் தீவிரமாக தற்போது முனைப்பு காட்டி வருகிறது. இதற்கான தேர்தல் பணிகளை தற்போதே தொடங்கி இருப்பது தமிழக அரசியலில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியும் வருகிறது. குறிப்பாக அடுத்து நடக்கும் தேர்தலில் தாவேகா காங்கிரசுடன் கூட்டணி அமைத்துள்ளதால் திமுக பாஜகவுடன் கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. திமுக, அதிமுக, பாஜக என்று இந்த மூன்று கட்சிகளுமே கூட்டணி சேர்ந்து விஜயின் தாவேகாவை வீழ்த்துவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் இதற்கான ஆலோசனையும் நடைபெற்று வருகிறது. இந்த மூன்று கட்சியும் சேர்ந்தால்தான் விஜயின் தாவேகாவை வீழ்த்த முடியும் என்பது தற்போதைய தேர்தல் கருத்து கணிப்புகளும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அநேகமாக இது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல்களும் விரைவில் வெளிவரும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. ஏனென்றால் விரைவில் முன்னாள் முதல்வரான ஸ்டாலின் அவர்களும் எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கூண்டோடு ஒன்றாக சேர்ந்து தன்னுடைய அமைச்சர்களை டெல்லிக்கு அழைத்து நேரில் பிரதமர் மோடி அவர்களை நேரில் சந்தித்து இவர்கள் மூவரும் ஒன்றாக இணைவார்கள் என்ற எதிர்பார்ப்பும் ஏற்பட்டு வருகிறது. அதற்கான பிரமாண்ட விழாவும் நடைபெற உள்ளதாக தற்போது தகவல்கள் வெளிவந்து விஜயின் தாவேகா கட்சியை அதிர்ச்சியடைய வைத்து வருகிறது. சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், திமுக பாஜக கூட்டணி சேர்வது பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.